அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் போதுமானவன். நான் யூசுப் பாய் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் நன்றி சொல்கிற விழா அப்படின்னு நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால் தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிருச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி, வேறு வழி இல்லைன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தால் அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீரா இல்லை, இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமா எடுத்தாரு. அது அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமாக நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா, கம்மியா நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? போயிடுச்சா? அது போயிடுச்சா? சரி சரி, இல்லை போயிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுதா? போயிடுச்சா? இல்லை இல்லை, இருக்காங்க சார், இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லிட்டு போய். ஓஹோ, ഇവിടെ വരൂ. இதுல நன்றி சொல்லணும்னா, இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் இருந்தான், கீழே போயிட்டானா? இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமா வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி ஓடி, உங்க எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானதான். ஓடி ஓடி டயர்டாகி களைச்சு, அந்த நேரத்தில் அவர் என்னைய தட்டி எழுப்பி கூட்டிட்டு நடிங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கொண்டு விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்ல நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவரு 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நடைய பார்த்தீங்களா படத்துல? அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேசி, பேச்சே கிடையாது. ஆனா படத்திலேயே அதிகமா பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை,
நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன குலா வாங்கிட்டான் சொல்லி இவங்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்க வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள் எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸ். தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியரான ஆள். தனுஷை யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகிற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பபிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாம இருக்க? இல்லப்பா, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நான் என்னமோ நினைச்சேன். எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்க வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படிதான் நீங்க ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யல, எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்க அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனா மாறினது, ஒரு கலைஞனா என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்க 2வது முறை. ராஜ்கிரண் என்னை இயக்குனர் ஆக்கினார், அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம், என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம். எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படின்னு நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கல, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினாரு. இந்த படம் ஹபீபி யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி. இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடல, நடிக்க சொல்றாங்க, சொல்லல. இதோட நடிக்காம இருந்தா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. அதுல நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு.
அந்த அனுபவம் தான் எனக்கு அங்கே கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு, ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர் சொல்றார், பொதுவாக டைரக்டர்கள் நடிக்க வந்தால் கொஞ்சம் ஓவராக நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்கள் எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அப்போதான் பண்ணுது. மீரா கதிர் வந்தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்றனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்தில் என்னை வாழ அனுமதிச்சாரு. சில இடங்களில் என்னை திருத்தினாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி, நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேல ஏதோ ஒன்று வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாலே தான் சுத்துறேன் நான். இது எப்படி ஒரு டைரக்டர் பண்ணாலும் எப்போ ஏன் நான் சுற்றணும்? எனக்கு அவர் திரும்ப என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிற கட்டாயம், அவருக்கு தேவை இருந்தால் எடுக்கலாம், எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம், அது வேற. அந்த இதெல்லாம் தாண்டி என்னை கடவுள் வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இது ஒரு உறவு, அது என்னன்னு தெரியாது. நிஜமா இன்னைக்கு நான் ஒருவேளை என்னையும் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒரு முஸ்லீமா மாறிக்கிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. யாராவது கஸ்தூரி ராஜன் சொன்னதான் நம்ம பாய். இப்போ போன் வரும்போது பாய் குடியாத்தத்துல இருந்து ஒரு பையன் பேசுறான், யாருன்னு முதல்ல தெரியல. பாய்னா யாருப்பா நீ? இல்ல பாய் உங்க படம் பார்த்தேன். சரிப்பா நீ யாரு? இல்ல பாய் சூப்பரா நடிச்சிருக்கீங்க பாய். அந்த பேரையே வச்சுக்கலான்னு கூட போல தோணுது. என்ன, நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாயை, நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசிலை, அதுல இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசிலேக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம், அதுல கிராஸ் பண்றது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பாரு பாருங்க. முதல்ல ராஜ்கரன் சார் வெக்கப்பட்டார். ஐயோ என்னங்க நீங்க கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ள வைக்கிறீங்க, அசிங்கமா இருக்குங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும். அது எங்க அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படிதான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் அந்த மீனா திருந்தினதுக்கு அப்புறம் எலும்பு அப்படி அள்ளி போட்டு சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனா நம்ம இஸ்லாமியர்கள்னா கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட், பிரியாணி. இப்ப கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புறாங்க, அது மறுக்க முடியாது. அதுல எந்த இடத்துலயுமே ஒரு மட்டன் சாப்பிடுற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஒற்றுமைங்க எங்க 2 பேருக்குள்ள? நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன், அவர் ஒரு மல்லிகை பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்ற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும், நேசம் என்டர்டைன்மெண்ட். அவங்களும் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர். ஆனா எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புற இடத்துல எல்லாம் அப்படி சார் சார் அவர் போன்ல பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி. மீரா கதிரவன்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிற ஒரு பேரு தெரியுது, ஷாகுல் ஒரு பேரு தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது, எவ்வளவோ பேர் சம்பந்தப்படுறாங்க. எனக்கு அது தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன், பாமர இலக்கியம் அப்படின்ட்டு. சும்மா பொழுது போகாம எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னன்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூல் நூலகங்களுக்கு வாங்கும் போது அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனா விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமா இருக்கு. ஆனா முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்துல போய் இறங்கின நாள்ல இருந்து, ஷூட்டிங்ல இறங்கின நாள்ல இருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படி நினைச்சு பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி, இந்த மாதிரி மேடைகள் எல்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாம எப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆளு அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த ஒரு முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போற படம் நிஜமாவே அவர் மீராக்கதனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசுல இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போறதில்லை. அந்த புளியம் விளையாடல அந்த பையனை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினாரு. அவர் என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு, இந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாம கொடுத்திருந்தது அவரே மனசுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது, இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வழிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்துல. இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. அவர் ஜெயிச்சிட்டார். யூடியூபை தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது, அதுக்கே அவர் ஒரு தனியா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்ன, நாங்க செஞ்ச ஒரே ஒரு நன்றி கடன் என்ன, அவர் எங்க கூப்பிட்டாலும் வாய் பேசாம வரேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார், வந்துகிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இனியும் வந்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவரு. மீடியாக்கள் ஆக்சுவலா முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன்கிறதோட நான் நிம்மதியா உட்கார போற நேரத்துல அவர் ஒரு படம் எடுத்தாரு. கஸ்தூரி ராஜாங்கிற பேரு கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்துல இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னைய வெளியில கொண்டு வந்தீங்க பாருங்க. பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் பெரிய காரணம் நீங்க கொடுத்த உந்து சக்தி தான். எந்த இடத்துலயும் ஒரு படத்தை எங்கேயாவது ஒரு படத்துல இந்த இடத்துல இது நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதுல யாருமே ஒன்றும் சொல்லலை, எந்த மீடியாவும் சொல்லலை. பொதுவாகவே நெகட்டிவாவே பேசி பேர் வாங்கின ரிப்போர்ட்டர் கூட இதை தப்பா சொல்லலை. இதுதான் ஒரு அதிசயம். உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 48 வருஷம் சினிமா வாழ்க்கை. முதல் முறை இப்பதான் இப்படி ஒரு படத்தை பார்க்கிறேன் நான். உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும். ஏற்கனவே உங்களால தானே வளர்ந்துருக்கோம், என் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, இப்ப பேரன் வளர்ந்துருக்கான். இனியும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்டம் ஓடணுமோ எனக்கு தெரியல. கால்கள் கொஞ்சம் வலிக்குது, உடல் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இருந்தா கூட இந்த சின்ன பிள்ளைகளோட ஓடிட்டுமே, இனி நம்ம ஓட முடியாதா என்ன? ஓடிடுவேன் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட.
சுரேஷ் காமாட்சி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்பப்போ பாரதி ராஜா சாரோட அவருடைய பேர் அடிபடும். பல இடங்கள்ல இந்த படத்துக்கு உயிர் வந்தது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஒரு காதலர்கள் மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சரியான பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அவரும் நானும் காதலர்கள் மாதிரி. டெய்லி நானும் ஃபோன் பண்ணுவேன், அவர் பண்ணுவாரான்னு தெரியாது, நான் தான் பண்ணுவேன். டெய்லி பண்ணி சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கருப்பசாமிங்கிற நண்பரை வந்து நம்ம எங்கே சார் சந்தித்தோம்? ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனில், கமலா தேட்டர்லாம் சந்திச்சு. இன்னும் சின்ன பையனா இருக்காரு அண்ணா, அவர் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு, அவருக்கு ஒரு நன்றி. ராகுல் சாருக்கு ஒரு நன்றி. ஒரு சின்ன படம் நடக்கிற வழி தெரியாம தவந்துகிட்டே இருந்த ஒரு படம், இவங்களால எல்லாம் தான் தலை நிமிர்ந்து இன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி நிற்குது. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாம நாம இருக்க முடியுமா? நன்றி 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 நன்றி. Respected director sir, each producers, my co-artists, assistants, associates, makeup artists. No sir, this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ Kasuraja sir, each one, like I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combinations இருந்துச்சு. But the true magic I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. உங்க எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். என்னோட உதவி இயக்குநர்கள் மேடைக்கு வாங்க, எல்லாருமே மேடைக்கு வாங்க. டீம் மெம்பர்ஸ் மனோஜ், ராஜவேல், எல்லாருமே மேடைக்கு வாங்க. நிறைய சம்பிரதாயமா அதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. ஆனாலும் இந்த படம் உங்களுக்கே தெரியும், 110 வருஷத்துல இந்த படத்தை எழுதுறதுல, இந்த படத்தை எடுக்கிறதுல, இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல நிறைய சவால்கள் இருக்குது. அப்படியான சவால்களை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப காரணமா இருந்தாங்க. ஹசன், அப்புறமா ரொம்ப முக்கியமா அங்க நன்றி செலுத்தக்கூடியது வந்து பிஆர்ஓ டீம், சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார். அவங்களுடைய D1 வந்து இந்த படத்துக்கு வந்து 24/7 நிறைய ஒர்க் பண்ணாங்க. என்னோட வாழ்க்கையிலேயே வந்து எல்லாமே புதுசுன்னு சொன்னேன் இல்லையா, 2 தியேட்டர் ஓனர் என்கிட்ட பேசியிருக்காங்க இது வரைக்கும் வந்து என்னோட 20 வருஷத்துல வந்து. அவங்க சொல்றது என்னன்னா வந்து தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், மக்கள் வந்து நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா நல்ல கதைகளுக்கு தமிழ் சினிமாவில் எப்பவுமே ஒரு இடம் உண்டு, தமிழ் மக்கள்கிட்ட ஒரு இடம் உண்டு. அதை சாத்தியப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எல்லோரையுமே நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியோட நினைவு கொள்கிறேன். சவுண்டு உதய் போயிட்டாரா? ஆமா, உதய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அவர்லாம் இந்த படத்துக்கு ஒரு ஆபத் பாண்டவர் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சாரு. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் ரொம்ப கம்மியான ஒரு படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்குமே நடிகர்கள், ஏன்னா அந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா ஆக்சுவலா இவங்க நடிகர்கள் எல்லாருடைய அபரிதமான நடிப்பு தான். அதான் உண்மை. நான் எழுதுறதுல மேக்சிமம் சில கேரக்டர், கௌஷிக், எல்லா கேரக்டரும் வந்து சில நேரங்களில் ஒர்க் ஆகும், சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. நம்ம நடிப்பு சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். ஆனால் ஒரு கஸ்தூர்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமா வந்து நடிச்சாங்க. இந்த படம் இவ்வளவு உயிர்ப்பா இருக்கிறதுக்கு காரணம் நடிகர்கள். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சில நேரங்களில் பேர் விடுபட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமா நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது, இந்த படத்தை வந்து கிரீன் பார்க்கில் உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவோட வரலாற்றில் 45 இயக்குநர்களுக்கு மேல குழுமி இந்த படத்துக்கு மேல ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சினது அவங்களுடைய அன்பு தான். இந்த படம் வெளியே தெரிஞ்சது வந்து இந்த இயக்குநர்கள் தான். பாக்யராஜ் சார்லேருந்து, பார்த்திபன் சார்லேருந்து, ஜெயரன் சார்லேருந்து, அமீர் சார்லேருந்து, மிஷ்கின், வெற்றிமாறன், ரஞ்சித், புதிய இயக்குநர்கள் வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனசுல இருந்து நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீம்ல எல்லாருக்குமே நன்றி. நேரம் குறைவா இருக்கு, நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன். அப்புறமா நிறைவாகவும் குறைவாகவும்
எழுதிய பேசிய எல்லோருக்குமே நன்றி. தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்த படங்களுக்கு அப்புறம் தினமலர் கவிதா, ஆமா 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 ஆமா, உங்களை சொல்லலாம் அந்த விழா நிறைவடையாது. நம்ம ரொம்ப சிறப்பான முறையில் தொகுத்துறீங்க. ஆமா, அப்புறம் இந்த படம் வந்து இந்த படத்துடைய விதை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு யுகபாரதி நண்பர் நல்லா சொன்னாரு. எனக்கு 20 வருடமாக கனவா இருந்தது அது. அந்த கனவை சாத்தியப்படுத்துவதற்கு என்னுடன் துணை நின்ற என்னுடைய ஆருயிர் நண்பர் VS முகமது அமீன். நிறைய பேர் இப்ப டைரக்டர் அமீர் சார் கூட கேட்டாரு, இவ்வளவு ரியல் லொகேஷன்ஸ்குள்ள பள்ளிவாசல்லாம் பள்ளிவாசல், அடக்கஸ்தலம்னா அடக்கஸ்தலம், எப்படி இவ்வளவு ரியல் லொகேஷன்ஸ்குள்ள ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டாரு. அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது வந்து அமீனும் அவருடைய உறவினர்களும் அந்த குடும்பத்தாரும் அந்த கடையநல்லூர் ஊரே இருந்து இந்த படத்தை சாத்தியப்படுத்தி கொடுத்தாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு படம் முடிக்கும் போது ஒரு சில பேரோட தான் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஆனா இந்த டீமோட திரும்ப அப்படியே ஒர்க் பண்ணணுங்கிற நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் இந்த கொடுத்த டீம் இது. நீங்க எல்லாரும் எப்பவும் கூட இருக்கணும். கஸ்தூரா சார், நான் உங்களை பத்தில நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், நிறைய பேசணும். ஏன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு விஷயம்தான் நான் எல்லா இடங்களையும் சொல்ற மாதிரி, என்னன்னா அவர் ஒரு பெரிய டைரக்டர். நான் வந்து அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து மானிட்டர்ல அவர் எத்தனை நடிகர்களை மானிட்டர்ல பார்த்திருப்பாரு, எத்தனை நடிகர்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருப்பாரு. சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் நடிக்க வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட வந்து அவர் மானிட்டரை பார்த்ததே கிடையாது. நான் இந்த மேடை வழியாக நான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கு சொல்றேன், கம்ப்ளீட்டா நீங்க ஒரு டைரக்டரோட ஆக்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்க நாளைக்கே கஸ்தூராஜ் சாரை கமிட் பண்ணிடுங்க. ஏன்னா